சினிமாவில் பாடி ஷேமிங் அப்படிங்கிற விஷயம் இப்போ விஸ்வரூபம் எடுத்திருக்கு. சமீபத்தில் அதர்ஸ் படத்தோட ப்ரமோஷன் நிகழ்ச்சியில் கௌரி கிஷனோட வெயிட்டை பற்றி பத்திரிகையாளர் எழுப்பின கேள்வி பெரும் சர்ச்சை ஏற்படுத்தி இருந்துச்சு. கௌரி கிஷன் அந்த செய்தியாளர் சந்திப்பின் போதே அந்த பத்திரிகையாளரை லெஃப்ட் ரைட் வாங்கியிருந்தாங்க. கோலிவுட்டையே ஆட்டின இந்த சம்பவத்துக்கு பலரும் கௌரி கிஷனுக்கு ஆதரவாக தங்களுடைய கருத்துக்களை பதிவிட்டாங்க. இந்த நிலையில் நடிகை திவ்யபாரதி தானும் இது மாதிரியான விஷயங்களுக்கு ஆளாகி இருக்கேன் அப்படின்னு தெலுங்கு டைரக்டர் மேல ஒரு பகிரங்க குற்றச்சாட்டை முன் வச்சிருக்கிறாங்க. தமிழ்ல ஜிவி பிரகாஷோட பேச்சுலர் அப்படிங்கிற படத்துல ஜோடி சேர்ந்திருந்தாங்க திவ்யபாரதி. இந்த படத்துல இவங்களுடைய நடிப்பு பலரது பாராட்டையும் பெற்று இருந்துச்சு. ஏனோ அடுத்தடுத்த பெரிய படங்கள்ல அவங்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்காம போனுச்சு. இப்போ முகேந்திராவோட சேர்ந்து மதிமேல் காதல் அப்படிங்கிற படத்துல நடிச்சு முடிச்சிருக்காங்க. தெலுங்குல பாகல் படத்தை இயக்குன நரேஷ் குப்பிலியோட புதிய படத்துல நடிக்க திவ்யபாரதி அக்ரிமெண்ட் சைன் பண்ணியிருந்தாங்க. ஆனா சில காரணங்களால அந்த படத்துல இருந்து வித்ட்ரா பண்ணியிருந்தாங்க. தொடர்ந்து அந்த படத்துல இருந்து இயக்குனரும் வெளியேறினாரு. அதுக்கப்புறமா இயக்குனர் நரேஷ் குப்பிலி நடிகை திவ்யபாரதியை மறைமுகமா சாடி ஒரு ட்வீட் பண்ணியிருந்தாரு. அதுல அவர் யூஸ் பண்ணியிருந்த சிலஹா அப்படிங்கிற வார்த்தை தெலுங்குல பெண்களை தவறா குறிக்க பயன்படுத்துற வார்த்தை அப்படின்னு சொல்லப்படுது. இதுதான் இப்போ பேசுபொருளா மாறி இருக்கு. இதை பற்றி தன்னுடைய எக்ஸ்ல பதிவிட்டிருக்கக்கூடிய திவ்யபாரதி தெலுங்கு படமான கோட் படப்பிடிப்பின் போது தான் அனுபவிச்ச கசப்பான அனுபவங்களை பகிர்ந்திருக்காங்க. அதுல இயக்குனர் குப்பிலியோட பதிவை ரீட்வீட் பண்ணி பெண்களை இந்த சொல்லுல அழைக்கிறது நகைச்சுவை இல்ல, பெண்கள் மீதான வெறுப்போட பிரதிபலிப்பு. இந்த இயக்குனர் படப்பிடிப்பு தளத்திலையும் இதே மாதிரி தான் நடந்துகிட்டாரு. தொடர்ந்து பெண்கள் அவமரியாதை செஞ்சதோட மட்டும் இல்லாம கலைக்கே துரோகம் பண்ணியிருக்காரு. இதுல ஏமாற்றம் என்னன்னா படத்தோட ஹீரோ ஸ்ரீகாரி சுதீர் இதை தெரிஞ்சும் கண்டுக்காம இருந்துட்டாரு. இதனால கேலி கிண்டல்கள் இல்லாத இடத்துல தான் பணிபுரிய ஆசைப்படுறேன் அப்படின்னு பதிவிட்டிருக்கிறாங்க. திவ்யபாரதியோட இந்த பதிவு இப்போ பேசுபொருளா மாறி இருக்கு.